வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் நாளான எதிர்வரும் 30ஆம் நாள் தமிழர் தாயகத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் முன்னெடுக்கப்பட உள்ள போராட்டத்திற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தனது பூர்ண ஆதரவை வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரிக்கை விடுத்துள்ளார். கிளிநொச்சியில் கட்டடம் ஒன்றில் பணியாற்றிய தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் காய்ச்சல் காரணமாக குழந்தையொன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக அங்கஜன் ராமநாதன் அறிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடவிருந்த முகமது இல்யாஸ் காலமாகியுள்ளார். பசறை தனியார் தேயிலை தோட்டத்தில் கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த பெண் தொழிலாளி ஒருவர் பாம்பு தீண்டி உயிரிழந்துள்ளார். களுத்துறை வெந்தர ஆற்றில் 2 சுற்றுலா படகுகள் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 காணாமல் போயுள்ளனர். காசா பகுதியில் போர் நிறுத்தம் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இஸ்ரேலிய பிரதமருக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ரஷ்யாவின் மேற்கு பிரெயன்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைன் படைகள் ஊடுருவ மேற்கொண்ட முயற்சிகள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய படை தரப்பு தெரிவித்துள்ளது. தொடர்பான விரிவான செய்திகள். சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் நாளான எதிர்வரும் 30ஆம் நாள் தமிழர் தாயகத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் முன்னெடுக்கப்படவுள்ள போராட்டத்திற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தனது பூரண ஆதரவை வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் நாளான எதிர்வரும் 30ஆம் நாள் தமிழர் தாயகத்தின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் சர்வதேச விசாரணை கோரி முன்னெடுக்கப்படவுள்ள போராட்டத்திற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தனது பூரண ஆதரவை வழங்க உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று தமது கட்சியின் தலைமை செயலகத்தில் அவர் நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில், எதிர்வரும் 30ஆம் தேதி சர்வதேச காணாமல் போனோர் தினம். இத்தினத்தில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலிருந்து கடந்த 4 தசாப்தங்களுக்கு மேலாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் யுத்த காலத்திலே கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் காணாமலாக்கப்பட்டவர்கள், அவர்களோடு இணைந்து இயங்கிய துணை இராணுவ குழுக்களால் கைது செய்யப்பட்டு கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்கள் மற்றும் இறுதிப் போரிலே ஸ்ரீலங்கா இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள், ஸ்ரீலங்கா இராணுவத்தினரிடம் சரணடைந்த முன்னாள் போராளிகள், வவுனியா முகாமுக்குள்ளே போர் முடிவிலே வவுனியால் அமைக்கப்பட்டிருந்த முகாமுக்குள் தேடுதலின் பொழுது கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் மற்றும் அந்த முன்னாள் போராளிகளோடு சென்ற குடும்பத்தினர் மற்றும் காணாமலாக்கப்பட்ட பொதுமக்கள் மற்றும் காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் உட்பட அனைவருக்கும் என்ன நடந்தது என்பதை கண்டறிவதற்கான ஒரு முழுமையான ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி எதிர்வரும் 30ஆம் தேதி வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்களால் வடகிழக்கு தமிழர் தாயக பகுதிகளிலே போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த போராட்டங்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்கள் எங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இந்த போராட்டங்களுக்கு வலி சேர்க்கின்ற விதமாக தாயக பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பெருமளவிலே கலந்து கொண்டு இந்த காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான உண்மைகளை கண்டறிவதற்கான ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்துவதற்கு வலி சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த சர்வதேச தலையீடுகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக, சர்வதேச விசாரணையை தடுத்துக் கொள்வதற்காக ஒரு கண்துடைப்பு நடவடிக்கையாக OMB அலுவலகம் மற்றும் அதோடு தொடர்பட்ட அலுவலகங்களை உருவாக்கி அதனூடாக தாங்கள் ஒரு நியாயமான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதான ஒரு போலி தோற்றப்பாட்டை காட்டி வருகின்றார்கள். ஆனாலும் நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்கள் அந்த OMB அலுவலகத்தையும் அதனுடைய செயல்பாடுகளையும் நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம். அது ஒரு கண்துடைப்பு நாடகம், ஏமாற்று நாடகம், குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு அலுவலகம். குற்றவாளிகளே நீதிபதிகளாக இருந்து நீதி வழங்க முற்படுகின்ற ஒரு முயற்சியாகவே நாங்கள் அதனை கருதுகின்றோம். அதே போன்றுதான் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளும் இந்த காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகம் ஊடாக மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகளை முற்றாக
நிராகரித்து ஒரு சர்வதேச முழுமையான சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கோரியிருக்கிறார்கள். குறிப்பாக அண்மையிலே கடந்த வருடம் ஜூலை மாதமளவிலே கொக்கு தொடுவாய் பகுதியிலே ஒரு மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அந்த மனித புதைகுழி ஸ்ரீலங்காவினுடைய உள்ளக அரச இயந்திரங்கள் மூலமாக அதனுடைய அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தற்பொழுது அதனுடைய அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டிருப்பதாக கடந்த மாதம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த செயல்பாடுகளிலும் எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. அது முழுக்க முழுக்க ஒரு கண்டுடைப்பு நடவடிக்கை என்பதுதான் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்களுடைய நிலைப்பாடாகவும் ஒரு அரசியல் கட்சியாக எங்களுடைய நிலைப்பாடாகவும் இருக்கின்றது. அந்த வகையிலே 2 தினங்களுக்கு முன்னர் கொக்கு தொடுவாய் பகுதியிலே அந்த புதைகுழி அமைந்திருந்த பகுதியிலே வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் 100 கணக்கிலே ஒன்று கூடி அந்த புதைகுழி தொடர்பான விவகாரங்கள் சரியான முறையிலே கையாளப்படவில்லை என்றும் அது தொடர்பான நீதி விசாரணைகள் முழுமையான ஒரு சர்வதேச விசாரணையாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கோரியிருக்கின்றார்கள். அதே போன்று மன்னார் புதைகுழி தொடர்பாகவும் மூடி மறைக்கின்ற செயல்பாடுகள் தான் நடைபெறுகின்றதே தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கின்ற விதமாக எந்த விதமான செயல்பாடுகளும் இல்லை என்பதனை நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறோம். காலப்பகுதிகளை மாற்றி கூறுவதன் மூலமாக குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகள் தான் முன்னெடுக்கப்படுகின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், நாட்டின் உன்னதமான சட்டத்தை நீதி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாமையின் ஊடாக ஜனாதிபதி மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளார். அடிப்படை உரிமைகளை மீறிய ஒரு வேட்பாளராகவே இம்முறை ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிடுகின்றார். இவ்வாறு மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியவர்களுக்கு தமது அரசாங்க ஆட்சியில் நீதிமன்ற நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சியில் கட்டடம் ஒன்றில் பணியாற்றிய தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி இரத்தினபுரம் பகுதியில் கட்டட வேலையில் ஈடுபட்டு வந்த தொழிலாளர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இன்று காலை குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், மேல் மாடி கட்டடத்தின் 2ஆம் மாடியில் நேற்று இரவு இருவர் இரும்பு ஒட்டும் வேலை செய்து கொண்டிருந்த நிலையில் ஒருவர் நித்திரைக்கு சென்றுள்ளார். மற்றைய நபர் வேலை செய்து கொண்டிருந்ததாகவும் அதிகாலை எழுந்து மற்றவரை காணாது தேடிய போது சடலமாக கீழே காணப்பட்டார் எனவும் சக தொழிலாளி தெரிவித்துள்ளார் என்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ள கிளிநொச்சி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறையைச் சேர்ந்த 34 அகவையுடைய சின்னாண்டி பரமேஸ்வரன் என்ற ஒரு பிள்ளையின் தந்தை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் காய்ச்சல் காரணமாக குழந்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் காய்ச்சல் காரணமாக 1 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. உயிரிழந்த குழந்தை தம்பாட்டி ஊர்காவற்துறையைச் சேர்ந்த ஒரு அகவையுடைய பிரேமநாத் நிகாரிகா என்ற பெண் குழந்தை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைக்கு காய்ச்சல் காணப்பட்ட நிலையில் நேற்று முன்னாள் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அன்று இரவு 11 மணியளவில் குழந்தை சிகிச்சை பலனளிக்காது உயிரிழந்துள்ளது. குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம் சங்கர் மேற்கொண்டதுடன் உடற்கூற்று பரிசோதனையின் போது காய்ச்சல் காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கவுள்ளதாக அங்கஜன் ராமநாதன் அறிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். இவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மைத்ரிபால சிறிசேன அணியை பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்தார். அங்கஜன் ராமநாதன் 2015ஆம் ஆண்டு தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்திற்கு முதலில் தகுதி பெற்றார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியிருந்தார். இந்நிலையில் இன்று கொழும்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து இவர் தமது ஆதரவை வழங்கியுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மைத்ரிபால சிறிசேன அணியின் மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினருமான சரிதி துஷ்மந்தவும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக அறிவித்துள்ளார். சரிதி துஷ்மந்த அண்மையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடவிருந்த முகமது இலியாஸ் காலமாகியுள்ளார்.
2024 ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடவிருந்த முகமட் இல்யாஸ் காலமாகியுள்ளார். முகமட் இல்யாஸ் நேற்றிரவு காலமானதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். திடீர் சுகவீனம் காரணமாக புத்தளம் ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றிரவு அவர் காலமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 78 அகவையுடைய இவர் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆட்சி காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பசறை தனியார் தேயிலை தோட்டத்தில் கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த பெண் தொழிலாளி ஒருவர் பாம்பு தீண்டி உயிரிழந்துள்ளார். பசறை தனியார் தேயிலை தோட்டம் ஒன்றில் கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த பெண் தொழிலாளி ஒருவர் பாம்பு தீண்டி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் 40 அகவையுடைய கெரண்டியல்ல பசறை பகுதியைச் சேர்ந்த பெண் தொழிலாளியே உயிரிழந்துள்ளார். நேற்றைய நாள் தேயிலை தோட்டத்தில் கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த பெண் தொழிலாளி பாம்பு தீண்டியதில் ஆபத்தான நிலையில் பதுளை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் இன்று அதிகாலை அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். களுத்துறை வெந்தர ஆற்றில் 2 சுற்றுலா படகுகள் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 காணாமல் போயுள்ளனர். களுத்துறை வெந்தர ஆற்றில் 2 சுற்றுலா படகுகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 காணாமல் போயுள்ளனர். அழுத்கமவில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றிலிருந்து ஆட்களை ஏற்றிச் சென்ற படகும் வெந்தர பகுதிக்கு உட்பட்ட சுற்றுலா படகுமே மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இதன்போது வெந்தர சுற்றுலா விடுதியொன்றிலிருந்து சென்ற 2 விபத்தில் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காணாமல் போனவர்களை தேடும் நடவடிக்கை தொடரும் நிலையில் மேலதிக விசாரணைகளை அழுத்கம மற்றும் வெந்தர ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். காசா பகுதியில் போர் நிறுத்தம் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இஸ்ரேலிய பிரதமருக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. காசா பகுதியில் போர் நிறுத்தம் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவிற்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த வார இறுதியில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்காக எகிப்தின் கெய்ரோவில் கட்சிகள் மீண்டும் கூடவிருக்கும் நிலையில் குறித்த கலந்துரையாடலானது தொலைபேசி வாயிலாக இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதன்போது முற்றுகையிடப்பட்டுள்ள காசா பகுதியில் போர் நிறுத்தத்தை கொண்டுவரவும் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை முடிக்க வேண்டியதன் அவசியத்தை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வலியுறுத்தியதாக வெள்ளை மாளிகை வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஈரானில் இருந்து வரும் அனைத்து அச்சுறுத்தல்களுக்கும் எதிராக இஸ்ரேலின் பாதுகாப்பினை உறுதி செய்வதற்கான அமெரிக்காவின் முயற்சிகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் அண்மையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் கத்தாரில் இடம்பெற்றன. எனினும் நெதன்யாகுவின் புதிய நிபந்தனைகளுடன் குறித்த ஒப்பந்தம் ஒத்துப்போகிறது என்று ஹமாஸ் அந்த முன்மொழிவை நிராகரித்துள்ளது. பல மாதங்களாக அமெரிக்கா, கத்தார் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள் இஸ்ரேலுக்கும் ஹமாஸிற்கும் இடையே கைதிகள் பரிமாற்றம் மற்றும் போர் நிறுத்தம் மற்றும் மனிதாபிமான உதவிகளை காசாவுக்குள் நுழைய அனுமதிக்கும் உடன்பாட்டை எட்ட முயற்சி செய்து வருகின்றன. ஆனால் போரை நிறுத்துவதற்கான ஹமாஸின் கோரிக்கைகளை நெதன்யாகு நிறைவேற்ற மறுத்ததால் மத்தியஸ்தர்களின் முயற்சிகள் முடங்கியுள்ளமை மேலும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் மேற்கு பிரையன்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் படைகள் ஊடுருவ மேற்கொண்ட முயற்சிகள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய படைத்தரப்பு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் மேற்கு பிரையன்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் படைகள் ஊடுருவ மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய படைத்தரப்பு அறிவித்துள்ளது. பிரையன்ஸ் பிராந்தியத்தின் கிளிமவ் மாவட்டத்தில் உக்ரைன் படைகள் ஊடுருவ முயன்றுள்ள நிலையில் ரஷ்ய படையினர் தக்க பதிலடி அளித்து அதனை முறியடித்ததாக அப்பகுதி ஆளுநர் அலெக்சாண்டர் போகமாஸ் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஏற்கனவே ரஷ்யாவின் மேற்கு குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் படைகள் ஊடுருவி பல கிராமங்களை கைப்பற்றியதுடன் 3 பிரதான பாலங்களையும் தகர்த்துள்ளன. கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத இறுதியில் உக்ரைன் மீதான போர் தொடங்கியதன் பின்னர் முதல் முறையாக புதன்கிழமை மிக மோசமான ட்ரோன் தாக்குதலை ரஷ்யா எதிர்கொண்டது. குறித்த தாக்குதலானது ரஷ்ய தலைநகர் மீது இலக்கு வைக்கப்பட்டிருந்த நிலையில் முறியடிக்கப்பட்டதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் படைகள் தொடர்ந்து முன்னேறி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.